வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு என்னன்னா ரெட் ரைஸ்னு சொல்கிறாங்க. என்னடா அது ரெட் ரைஸ்? டெட் ரைஸ். அது வந்து நல்லா மோஸ்ட் வியூஸ் போயிருக்காமா அப்படின்னு சொல்கிறான். சரிடா வாடா அப்படின்னு. ஏன்டா ஓகே போகலாம் கைஸ். இவனும் நானும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கோம். என்ன போட்டு ஆகுது அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போகலாம். நம்ம இப்போ இந்த கேம்குள்ளே வந்து வராது. நம்ம இப்போ வந்து உள்ளுக்குள்ளே பண்ணி ஃபர்ஸ்ட் பர்சன் தான் வரும் கைஸ். அது இல்லாமல் இதில் நான் வந்து ப்ரைவேட் சர்வரில் கைஸ் மீதோனே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இது முடிவு பண்ணியிருக்கானாமா. அது உண்மையானு தெரியல. வாங்க பார்ப்போம். ப்ரைவேட் சர்வர் கைஸ். நம்ம இதுக்குள்ளே போயிட்டு நிறையா மோட்ஸ் இருக்குது. அதில் வந்து நைட்மேர் மோடும் அப்புறம் நைட்மேர் மோட் ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து புதுசாக நிறைய அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஹார்சஸ் இதுன்னு ஒன்று வந்து ஒரு மோடு இருக்கும். அப்புறம் வந்து சரி போதும் எல்லாம் போர் அடிச்சிடும். ஸோ கைஸ் இந்த வீடியோ இன்னும் ரெட் ரைஸ் இன்னும் 5 நிமிஷம் 5 செகண்டில் 4 3 2 1 get in the place. இந்த கேமை முடிக்காமல் நாங்கள் வந்து கேம் போக மாட்டோம். எவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்ல. அப்புறம் லாஸ்ட் டைம் 10 நிமிஷத்துக்கு கரெக்டாக வீடியோ முடிச்சிருந்தேன் பாருங்க. எவ்வளோ பாட்டுனாலும் நாங்கள் போவோம் கன்ஃபார்ம் போவோம். ஒரே மாதிரி தான் 80,000 மீட்டர் ஃபுல்லாக முடிக்காமல் நம்ம இந்த கேமை விட்டு போக மாட்டோம் கைஸ். நைட் மேரில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் இந்த கேம் எனக்கு பிடிக்கும். நான் ஒரு டைம் கைஸ் என்னை விட்டு எல்லாமே பண்ணுறானுங்க கைஸ். நீ ஒரு டைம் கூட கூப்பிட மாட்டாங்க கைஸ். நான் வந்து எங்கெங்கேயோ போயிடுது கைஸ். எங்கெங்கேயோ போகிறதான இன்வைட் பண்ண மாட்டேடா கைஸ். நான் கரெக்டாக விளையாடும் போது கைஸ் ஆனால் வந்து கேம்குள்ளே இருக்க மாட்டேங்குது கைஸ். கைஸ் லாஸ்ட் டைம் நான் இவனுக்கு இன்வைட் கொடுத்தேன் கைஸ். ஆனால் இவனுக்கு இன்வைட்டே கொடுக்கல கைஸ். கைஸ் ரோஹித்தை இன்டோர் பண்ண சொன்னான். அவன் இன்வைட் பண்ண சொல்ல அப்படிங்கிறான் கைஸ். நான் என்னோட கால் நீ வா எல்லாம் பண்ணுதா வா. ஃபர்ஸ்ட் 2 கால் போடலாம். ஓகேவா? ஸோ கைஸ் ஏதாவது நெருப்பு எடுத்துக்கோடா. நெருப்பு குச்சி எடுத்துட்டு வா. 2 நெருப்பு குச்சி எடுத்துட்டு வா போ. ஒன்று தான் வாங்க முடியும் 10 ரூபாய். எல்லாம் பேண்டேஜ் எங்கெல்லாம் நிறையவே பண்ண முடியும். சரி வாங்க போ. மீது உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கு? 0. அப்போ நான் உன்னால வாங்க முடியுது. ஒரு பேண்டேஜ் 10 ரூபாய். 10 ரூபாய் நல்லா அப்டேட் இருக்குது மத்தில். ஓகே கைஸ். அப்புறம் ஸ்னேக் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்கும். இந்த ஆயில் குடிச்சா இது வந்து ஒரே ஒரு டைம் தான் யூஸ் ஆகும். இது வந்து 2 இது போட்டு சீக்கிரம். இது வந்து 5 நிமிட்ஸுக்கு இந்த ஸ்னேக் ஆயில் வந்து ஸ்பீடாக இருக்கும். அப்புறம் அடிச்சு துட்டா திருப்பி எடுத்து இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு 5 மினிட்ஸ். சீக்கிரம் வாடா வண்டி ஆரம்பிக்க போகிறேன். அப்புறம் வந்து இது வந்து 35 ரூபீஸ். ஸோ கைஸ் போகலாமா? இதாச்சும் ஜாம்பிக்கு அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா நம்ம இதை குடிச்சிட்டு ஸ்பீடாக ஓடிடலாம். நான் ஷெரீஃப் கிட்ட இது யூஸ் பண்ணால் ஷெரீஃப் சுட்டால கொஞ்சம் ஹெச்பி ஏறிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் நான் ஒரு பேண்டேஜ் வாங்கியிருக்கேன். அது ஏன்டா காட்டுறேன் ட்ரையல்ஸ். ஸோ கைஸ் இங்கே எவனோ ஒருத்தன் வருவான். இவன்ட்டு நாங்கள் சுட்டு லாஸ்ட் டைம் ட்ரையல்ஸ் வந்தோம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், தெரியுதா? தெரியுது ட்ரையல்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் சண்டே தான் போட்டானுங்க. என்னன்னு தெரியல. இவனை போட்டானுங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறது தெரியும். ஏன்டா வீடு நம்ம லூட் அடிக்கணும். எங்கே லூட் நீ? ஓ சரி. அதுக்கேண்டா கீழே வராது. உல்ஃப் இருக்கு. வேற உல்ஃப் இருக்கா? எங்கே உல்ஃப் இருக்கு? நம்ம ஏதாச்சும் டேம் பண்ண முடியும். ஏதாச்சும் சாப்பாடு கொடுத்து டேம் பண்ணலாம். எங்கடா உல்ஃப்? கைஸ் இவன் ஏமாத்திட்டான் கைஸ். உல்ஃபே இல்லை கைஸ். இங்கே நான் பக்கத்துல வெடிச்சிட்டான்டா. சதறிடுவேன்னு சொன்னேன். ஒரு பேண்டேஜ் கொடுத்து ரெடி பண்ணுறானே. பேண்டேஜ் கொடுத்து டக்குன்னு வா. சரி 10 ரூபா எனக்கு வேஸ்ட் பண்ணிட்டான். நல்ல பையன். டக்குன்னு குடுறா. என்ன பண்ணுற கைஸ்? மந்திர காட்டுறேன். ரெடி பண்ணிட்டான். நல்ல பையன்டா நீ. ஆனால் இது போயிடுச்சு எனக்கு. சபல் எனக்கு அது என்னது? நான் எடுத்தினா அவ்வளோதான். கோல் என்னது? பிக்கப் கோல் என்னதுடா? ஆமாம் 2 காணும். இப்போ வந்துருச்சா கீழேங்க? ஜாம்பி கிட்ட காப்பாத்தி ஷவர் வச்சு ஜாம்பி அடி. சாரிப்பா பார்க்காத ஒன்று. டேய் गाइस போய் லூட் அடிக்கலாம். உள்ள போக செத்துருவே. गाइस காப்பாத்துங்க. அதெல்லாம் எடுத்து பத்திரமா வெச்சுக்கோ. எல்லாம் போட்டானே போட்டம் போ. இதெல்லாத்தையும் எடுத்துருவா. டிராப். நோ போ.
காய்ஸ் என்றைக்குமே விடாமுயற்சிங்கிற மாதிரி மறுபடியும் போயிட்டு கோல் எடுத்துகிட்டு மறுபடியும் வரும். ஏன்னா அங்கே இடத்துல தோற்றுட்டோம். ஏன்னா 2 பேரை செத்துட்டோம். உல்ஃப் வந்துச்சு கடிச்சிச்சு. அதான் ஓகே கைஸ் கோல் எடுத்துட்டோம். இது எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு கைஸ் போன சான்ஸ் போனோம் கைஸ். வீடியோ ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டோம். அண்ணன் இதுலேயும் நாங்கள் வந்து பல்பு தான் அது என்ன பக்கமாக சொல்கிறேன். நான் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு தெரியல கைஸ். ஏன்னா எல்லாம் லைக் பண்ணல. அதனால நீங்கள் லைக் பண்ணுன்னா நாங்கள் வாடா இதோனே வா போகலாம். நான் ஒரு கோல் நான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட 20 ரூபா மிச்சம் இருந்துச்சுன்னு. நான் கோல் நம்மளுக்கு யூஸாக வெயிட் பண்ணு நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் கேமே இப்போ இது வெல்டு பண்ணிக்கிறேன். இது வெல்டு பண்ணல. நான் வெல்டு பண்ணல. சீக்கிரம் பண்ணுறா. ஓகே போகலாமா? மீண்டும் பயணம் போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். நான் மாஸ்டர் ஒன்றுட்டேன். ஒரு மாதம் ஒன்று. ஆனால் எனக்கு வந்து நம்மளை கொண்டுட்டாங்க கைஸ். என்ன இவன் எதுக்கு இறங்கினான்னு தெரில தேவலாம கைஸ். எனக்கு லாக் ஆகி நான் ஜம்ப் ஆகி நான் கீழே விட்டேன் கைஸ். என்ன ரேட்ரன் முடியுது எனக்கு. வந்துச்சு. ஸோ கைஸ் இந்த ஒரு கேம் பார்க்க போய் ஒன்றத்தில் அன்றைக்கு வரமாட்டோம் கைஸ். வாடா கைஸ். நான் கோல் தூக்கி தந்துடுறேன் கைஸ். எனக்கு இதை போய் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன் கைஸ். நான் போய் வெல்டு பண்ணணும் கைஸ். இவன் எதுக்கு வெல்டு பண்ணுறேன்னு தெரியுங்களா கைஸ்? இது வந்து கீழே விழுகாமல் இருக்கும் கைஸ். வெல்டு பண்ணன்னு சொல்லல. இங்கே போட வேண்டியதான் நெருப்பில். அப்படி எப்படி பண்ணுறாங்க ரோட்டு பார்க்க என்ன பண்ணுவான் டம்மி பாப்பா. ஸ்டாப் கைஸ். நிறைய மட்டும் நீ இந்த மாதிரி சைன் போர்டே இல்லாத இடத்துல மட்டும் லூட் அடிக்காதீங்க. நாங்கள் பொருள் இருக்காதோட நிறைய ஜாம்பிஸ் இருக்கும். இந்த மாதிரி ஷெரீஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபர்னிச்சர் அவன் சொல்லிட்டு நிறைய இது இருக்கும். நிறையா இது பொருள் இருக்கும். அப்புறம் நிறைய லூட் இருக்கும். நிறைய கம்மியாக நிறைய ஜாம்பி இருக்கும். இது வந்து செவுத்துல அடினா அப்போ தானே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பக்கத்தில் போகாது. செவுத்துல அடிக்க முடியலையே. சரி செத்துட்டான்டா ஒருத்தன். எல்லாம் செத்துட்டானுங்களா? இது ஃபர்னிச்சர் போடு. ஆனால் நானே எடுக்கிறேன். வெயிட் பண்ணு. பிக்கப் கரெக்ட். நான் எதுக்கு நான் எடுக்கிறேன் பின்ன இதெல்லாம் நீ எடுத்துக்கோ. கரெக்ட். இது ஸ்டோர் பண்ண நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். நான் எடுத்துகிட்டு போய் எனக்கு ட்ரெயினுக்கிட்ட போய் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்குறேன். உன்கிட்ட 10க்கு 10 இருக்குது. என்கிட்ட வேறு 8 தான்டா இருக்குது. இல்லைன்னா கேம் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸ்டோர் இதை போய் அன்ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே போய் அதை அன்ஸ்டோர் பண்ணும். அவ்வளோதான். நான் வண்டி எடுத்துகிறேன். நான் நில்லு தோலண்ணா. நின்றுடா. இது இங்கே வா. இறங்கி வா. இங்கே வா. வரே இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து தேர்ட் பர்சனுக்கு போவோம். எதை டேக் ஃபோட்டோ இருக்கிறத கொடுத்துரு. இங்கே வரலையே எனக்கு. சரி உங்க கையில் இருக்கிறதா கீழே போடு. போட்டேனே. இங்கே வந்து போடு. போட்டேன்டா. ஏன் கிட்ட வந்து போடுண்ணா. எல்லாத்தையும் போட்டேன்டா. இங்கே காமி. கீழே போடு. நான் அனுஸ்டர் கொடு. இது தேவை. என்னடா பண்ற? போடுறது எடுக்காத. நான் எடுத்துருவேன். போட்டு நான் தேவை ஏந்தனா. நானும் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏய் புல்லட் தேவைனா புல்லட்டு. அது புல்லட்டா? அவன் புல்லட்லாம் கீழே போடு இப்போ திருப்பியும் எடுத்துக்கோ. திருப்பி வேற ஏதாச்சும் கீழே போடு. வேற எதுவுமே இல்லை. புல்லட் மட்டும் கீழே போடு. டேய் அந்த அரெஸ்ட் இதுதான் இருந்தது. சரி இதெல்லாம் நம்ம வெல்ட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரீயா வச்சுக்கணும். நான் வெல்ட் பண்ணணும். நிறைய ரைஃபிள் வச்சிருக்கேன். வித்திக்கிச்சு போலாமா? சரி வந்து ட்ரெயின் எடுத்து நல்லா இருக்கும். நான் எடுக்கிறேன். இல்லை அந்த ஃபியூலை ஃபுல்லாக்கிடலாம். ஃபியூல் ஃபுல்லாக தான் இருக்கு. நல்லா ஃபுல்லாக்கிடலாம். அவனை நான் மிக்க முடியுமான்னு இப்போ ஃபியூலுக்கு ஏன்டா. ஸோ கைஸ் இப்போ நம்ம 64 ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறோம். 65 ஸ்பீடு. எவ்வளோ தானே போகணும் இந்த மீட்ரு? இங்கே வா டேய். இங்கே இது இருக்குல்ல எவ்வளோ மீட்ரு போகணும்? 80,000 மீட்டர். 80,000. ஓஹோ
கைஸ் இது ஒரு 5000 மீட்டர் வரட்டும் கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். இன்னும் பாலம் இருக்குது, அதனால் அந்த பாலத்தை மட்டும் கட்டிடலான்னு சொல்லி வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆச்சுன்னா அப்புறம் லாங்காக போயிடும், அதனால அது பண்ணுறேன். பாலத்தை தான் நான் சொல்லிடுவேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டோம். கைஸ் இப்போ நான் வந்து நம்ம காலைல 6 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். ஆமாம் கைஸ். ஆனால் இங்கே ஓப்பனாக இருக்குது, இங்கே எதுக்கு ஓப்பன் பண்ண சொன்னோம்னு தெரியல. இங்கே வந்து சேஃப் பாயிண்ட், இங்கே வந்து டரண்ட் வாடரே நம்ம ஜெனரல் ரோஸ் போய்க்கலாம். டரண்ட் ஏரியான்னு ஒரு இடம் இருக்கும், அது அந்த கன் இருக்கும். அது வந்து கைஸ் இது வாங்கிடலாம் கைஸ். ஏதாச்சும் ஜாம்பி இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா அது கொண்டுரும். நிறைய ஐடியாவில் நிறுத்தினேன் ஒரு டைம். நம்ம 10,000 கைஸ் நம்ம 10,000ல நிறுத்திடலாம் கைஸ். நிறுத்து போகாத, நிறுத்துனா கரெக்டாக 10,000 நிறுத்தினடா. 10,000 தாண்டிட்டேன். 10,000 தான். ஏய் நிற்க முடியும் வாடாங்க. நம்ம வந்து 10 வந்து ஒவ்வொரு 10,000க்கு வந்து ஒரு இது வரும். 70,000க்கு மேலே 80,000 போகும். அங்கே நிறைய கவு பாய்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க நல்லவங்க நினச்சி போய் ஃப்ரெண்ட் ஆனீங்கன்னா சாவடிச்சிடுவாங்க. ஆமாம். ஸோ கைஸ் இப்போ வண்டி எடுத்துருக்கலாம்லாம். மிதுன் வரலாம். வெயிட் பண்ண நம்ம லூட் அடிக்கணும் ஒரு இடத்துல. நீ வராத, அங்கே டேஞ்சராக இருக்கும். ஓகே கைஸ் வீடியோ ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். 10 நிமிஷம் வீடியோவில் 10,000 இருக்கட்டும். 10,000 மீட்டர் எங்கடா போனேன் வாடா டக்குன்னு. கைஸ் அவன் வந்து கனெக்ட் பண்ணுறேன். கைஸ் இவன் ஏமாற்றிட்டு எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான் கைஸ். இங்கே பாருங்கள், நான் பாட்டு கம்முன்னு இருந்தேன் கைஸ். இவன் ட்ரெயினில் இருக்க இருடான்னு சொல்லிட்டு இவன் எங்கே இருனான்னு சொல்லிட்டு எங்கே போனான் தெரியுமா? இப்படி ஏறி எங்கே போயிருக்கான் தெரியுமா? சொல்லாமங்களும் அங்கே போயிருக்கான். அங்கே போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கேன் தெரியுமா கைஸ்? லூட் எடுத்தால என்ன லூட்டு ஏட்டே போட்டுரும். எதுவும் பண்ண முடியாதா? எதுவும் பண்ண முடியாதா? ஏய் கைஸ் வண்டி எடுத்து கிளம்பிட்டான். சொல்ல முடியல. ஆக்சுவலி அது நான் இல்லை. அப்படி யார் இது? ஐ டோன்ட் நோ. மறைஞ்சு போயிட்டான்டா. இங்கே கிரிபுல்கா நிறைய காசு இருக்கு. இவன் வந்துட்டான். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் என்னன்னா வெயிட் பண்ண சொல்லு. ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டோம். இது வந்து நம்மளுக்கு ஃபோர்ட் கவுசின் நல்லா இருக்கும். அது இல்லாமல் நம்மகிட்ட கன் வந்துருச்சு. கன்னு கைஸ் பிஸ்டல் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். நான் ஷூட் பண்ணிட்டேன், செத்துட்டு வந்துட்டேன். ஜாம்பிஸை ஷூட் பண்ணு. நான் உன்னையே தான் ஷூட் பண்ணுவேன் போடா. நான் ஜாம்பிஸை ஷூட் பண்ணாதான் நான் ஜெயிக்க பண்ண முடியும். டே எவன்டா அது? ஷூட் பண்ணு. ரீலோட் பண்ணுறேன்டா. நீ சாப்பிட்டு நான் கையில் கன்னோடலாம் வரணுங்க. நீ செத்த நான் ரிவே பண்ணிடுவேன். நான் செத்த யார் ரிவே பண்ணுவேன்? உன்கிட்ட தான் இதே இருக்கு. டேய் நான் சாப்பிட்றேன்டா. நைட்டு வேறு. டேய் நம்ம சேஃப்டி போய் உட்காந்துக்கலாமா? இது மாதிரிக்கு டக்குன்னு வா நம்ம போயிடலாம். அதை டேஸ்ட்டு அப்புறமே வந்து பார்த்துக்கலாம். கைஸ் அப்புறம் ஒரு கந்தரகுலமாக ஒரு விஷயம் இருக்கும். டேய் நம்ம இங்கே வந்து இதை கூட ஷூட் பண்ணக்கூடாது. செத்துட்டோம்டா. நான் செத்துட்டேன்டா. நீ செத்துட்டியா? ஹீல் பண்ணுறேன். டேய் அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணுறா. அப்போடி ஹீல் ஆகிட்டேன். போய் வண்டி விட்டு போ. சேவ் பண்ணுண்ணே முதல்ல. சேவ் பண்ணுறா. போச்சு. செத்துட்டியா? மட்டும் லூட்டர்ஸில் வேஸ்ட்டு. சூப்பர். எதுக்கு நீங்கள் நிறுத்த சொன்னேன்? நான் இங்கே நிறைய பான்ஸ் கிடைக்கணும். எக்கச்சக்கமாக இருக்குதுல்ல ஆல்ரெடி. ஸோ கைஸ் நம்ம ரொம்ப நாள் 2 நாள் கழிச்சு கண்டினியூ பண்ணுறது. புது அப்படியே பண்ணுறோம் கைஸ். மைனர் கைஸ் என்ன போடுறாங்க கைஸ்? மைனர் ஆகிட்டு பார்த்துட்டேன். காமிச்சிட்டேன். பார்த்துக்கோங்க கைஸ். என்னமோ பண்ணுறேன் கைஸ். மைனர் என்ன போகிறாங்க கைஸ்? சரி போகலாம். கைஸ் இப்போ ஒரு செகண்ட் சுயின்னு போட்டான், யாரும் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. இப்போ கோல் வாங்குறதா இருந்தால் ஒரு இடத்துல கொடுத்து அங்கேருந்து காசு வாங்கிட்டு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வீடு வருது, லூட்டே அடிக்காமல் போகிறோம். வீடு வருது விட மாட்டேங்குது, லூட் அடிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடா வீடு வந்துச்சு? வீட்டுக்கு போக வேண்டாம், அதில் லூட்டே இருக்காது. அப்புறம் எதுக்கிட்ட சொல்கிறோம்? அப்புறம் நம்ம 8 மணி ஆயிடுச்சு.
வெளியே போனால் இதுதான் இருடா 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 அடி வாங்கணும். 8 மணி ஆச்சா? ஜாம்பிஸ் கிட்ட அடி வாங்கலாமா? வேண்டாம் 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 8 மணி தெரியுது. ஏன்டா 8 மணிக்கு இவ்வளோ வெளிச்சமாக இருக்குமா? எந்த ஊர் இல்லைடா நைட்டு போக போக தானே தெரியும் உனக்கு. தம்பி நைட் 9 மணி ஆச்சு. சரி வருஷம் உடனே நிறுத்திட்டேன். ஸ்லோ பண்ணு ஸ்லோ தான்டா இருக்கு. நான் ஸ்லோ பண்ணு பண்ணிட்டேன். போ நான் மேலே இருக்கேன். போ நான் ஜாம்பிஸ் தான் அடிக்கிறதுக்காக மேலே இருக்கேன். என்னடா உருட்டான் பாருங்க கைஸ், கம்பி கட்டுறதுலாம் உருட்டான். இருட்டாயிரு. நான் ஜாம்பிஸ் தான் அடிக்கிறதுக்காக மேலே இருக்கேன். என்னடா உருட்டான் பாருங்க கைஸ், கம்பி கட்டுறதுலாம் உருட்டான். இருட்டாகுது. 10 மணிக்கு இருட்டாகும். ஆயிடுச்சுடா. என்ன? ஸோ கைஸ் வில்லேஜ் இருக்கு, நம்ம அடிக்க வேண்டாம். வேண்டாம். இதுதான் அன்றைக்கி போய் நாங்கள் இதாயிட்டோம். 10,000 கிலோமீட்டர். நல்ல கண்ணையில் கைஸ் இப்போ ரைஃபிள் இருக்குது கைஸ். கைஸ் 2 வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு சரியான அடி வாங்கிட்டோம். அதுலேருந்து கேமே ஆஃப் ஆயிடுச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இது எண்டிங்ஸ்க்காக நாங்கள் மறுபடியும் பண்ணுறது. ஏண்டா நாங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். ஃபோர்ட்ரஸ் எங்கே? அந்த ப்ளூட் வேண்டவே வேண்டாம். நைட் டைம் எங்கேயுமே போக வேண்டாம். கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்கணும். நானா செக் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. டே 12 மணி ஆச்சுடா. சரி நான் இதை லூட் அடிச்சிடுவேன். காலைல வந்து நடந்து வருவியா? லூட் அடிச்சிடலாம். ரிவேஸ்லாம் வர முடியாது ட்ரெயினில், ஒன்லி ஃப்ரண்ட். சரி நிறுத்து. அந்த இடத்துல நிறைய லூட் கிடைக்கும். ட்ரெயினில் ஒரு கோல்டு ஒரு சில்வர் வச்சிருங்க, அதை போய் விற்று காசு. ஸோ கைஸ் கரெக்டாக 12 மணிக்கு வந்துட்டோம் கைஸ். சரி என்ன பிஎம் கட்டுது? ஆமாம். ஏண்டா 12 மணி ஏஎம்டா. 1 மணிக்கு தானே ஏஎம் கட்டுது. என்னடா அது கான்செப்ட்? சரி காலைல வரைக்கும் வெயிட் பண்ண. நான் போய் மெடிசன் வாங்குறேன். நான் ட்ரெயினில் வெல்டு அடிச்சு வச்சிருக்கேன் சில்வரை. பார்த்தீங்க கைஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருடா இது எடுக்கணும். நம்ம இங்கண்ணா இதை எடுத்து இங்கே வச்சு தான் வாங்க முடியும். அப்போ சரி நீ ட்ரெயினுக்கு போய் நான் சில்வர் வெல்டு அடிச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போய் விற்று பேண்டேஜ் வாங்கு. நான் ரிவே பண்ணுறது. டே எனக்கு இங்கே பேண்டேஜ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கடா. வெளியே எடுத்துரு கைஸ். நான் இப்போ கன்னை விற்க போடுறேன் கைஸ். இப்போ நான் ஒரு பக்கை யூஸ் பண்ணி கன்னை விற்கலான்னு இருக்கேன். நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள். வேண்டாம் ஓகே இல்லை. இப்போ எடுத்துகிட்டு வரட்டாடா? வேண்டாம், காசு வேணும். இப்போ எடுத்துகிட்டு வரட்டா? இங்கே வா, இங்கே பாரு. தெரியுதா மெடிசன்? தெரியுதா? இங்கே இருடா எடுத்துகிட்டு வரேன். நீ ஒன்றும் சின்ன குழந்தை இருக்க. சின்ன குழந்தை கைஸ். இந்த வீடியோவில் தெரியும் கைஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்க கைஸ். வந்துச்சு கைஸ். மானத்தை வாங்கிட்டான். சரி விடுங்க கைஸ். எங்கிட்ட கோல்டு இருக்கு கைஸ். நான் எங்கிட்ட 17 ரூபாய் இருக்கணும். வச்சு ஒரு பேண்டேஜாக ரிட்டர்ன் எனக்கு இருக்கணும். நான் தான் நிறைய பண்ணணும். நான் போய் வந்துச்சு. வாடா சீப் டைம் பார்க்கலாம் நினச்சேன். ஏமாச்சு வாடா. நம்ம இடத்துல போய் நான் போய் சுட போகிறேன் ஜாம்பிஸை. நான் ஒரு பேண்டேஜ் வாங்கி வச்சுட்டு போகிறேன். நீ நான் செத்துதானே நான் ரிவே பண்ணிடு. பாய். பாயா? எங்கே பாய்? நான் போய் அடி வாங்கிட்டு போகிறேன். எங்கே போகிற? அடி வாங்க. எங்கன்னு சொல்லிட்டு போட. அப்போ தான் காப்பாற்ற முடியும். என்கிட்ட பேண்டேஜ் இல்லை. வெளியே பின்னாடி என்கிட்ட பேண்டேஜ் இல்லை. ஆனால் டாக்டரில் வாங்கி போட்டிருக்கோம். போய் எடுத்துருவோம். வாங்கி போட்டிருக்கேன். நான் பிச்சைக்காரனா? வாங்கி போட்டிருக்க அடி எடுத்துட்டு வாங்குறேன். நான் இப்போ பின்னாடி நீ ஒரு இடத்துல இருக்கல, ட்ரெயினுக்கு பின்னாடியில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கு போகிறேன். நான் இங்கே உள்ள சுட்டு இருக்கும்போது உன்னை கொள்றதுக்காக குதிரையில் நிறைய பேர் வருவாங்க. என்னை கொள்றதுக்கா? ஆமாம். என்கிட்ட சீல்டு ஒன்றும் இல்லை. நீ செத்தா பேண்டேஜ் யூஸ் பண்ணிக்காத. ஏன்னா அது காட்டு. எங்கே? எங்கெல்லாம் ஒன்றும் இல்லையே. எப்படி வா? எப்படி வா? நான் வந்து இருக்கிறேன். தெரியல. நான் பின்னாடி பார்த்துட்டேன். நான் என்கிட்ட வா. எனக்கு ஹெச்பி இல்லை. எவனா இங்கே செத்து கிடக்குறான்? அது நான் தான். நீயா? கைஸ் அவனா கைஸ். நான் பின்னாடி வா. நான் வா. நான் இங்கே ஒரு ஃபோர்ட் மாதிரி தெரியுதுல, அங்கே இடத்துக்கு வா. இங்கே கோல்டன் இது கூட இருக்கு. வந்துட்டேன். என்கிட்ட வா. அதுக்கு பின்னாடியே வந்துட்டேன். இங்கே ஒன்றும் இல்லையா? ஐயோ அங்கே இல்லையா? அந்த பக்கம் தெரியுதுல ஒரு ஃபோர்ட் மாதிரி, அங்கே வா. இதோ இங்கே இருக்க மாதிரி ஜம்ப் பண்ணுறேன் பாரு. இதோ அங்கே குதிச்சு வா. இங்கே தான் நிறைய பேர் செத்து கிடக்குறானுங்க. அது நான் தான் சுட்டேன் கஷ்டப்பட்டு. டேய் நான் வான டக்குன்னு இருடா, நடந்து வர வேண்டாமாடா. நான் எங்கே புல்லட்டோட தீர போகுது. நம்ம லூட் அடிக்க முடியும். என்கிட்ட புல்லட் இல்லை.
நைட்டு 11 பகல் 1 மணி ஆயிடுச்சு. சரி என்கிட்ட 150 ரூபாய் இருக்கு. 150 ரூபாயா? எப்படி பண்ண? ஒரு என்ன வணக்கம்ப்பா. நான் காப்பாத்து. நான் டேய் நான் எப்பறம் அடிக்கிறது? வராது நீ போ பின்ன போ. நான் பேண்டேஜ் சரி மட்டும் கொடு. இருடா வந்துட்டானுங்க. ஷவல் வச்சு ஷவல் யூஸ் பண்ணு. டேய் நான் தப்பிச்சு ஓடுறேன்டா. நீ அப்படியே இன்ன இடத்துக்கு மட்டும் பக்கத்துல போ. நான் பக்கத்துல போ. நீ வச்சிட்டு பக்கத்துல தான் போயிட்டு இருந்தேன். எருமை. என்ன எருமை? மயிறு. ஸோ கைஸ் நான் வேண்டான்னு சொன்ன பைத்தியக்காரனோட வந்து செத்துட்டான். நானும் செத்துட்டேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். மறுபடியும் இருந்துக்கோங்க. நான் சொன்னது மறந்துட்டேன், அதனால தான். ஓகேவா? இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து விடைபெறுவது உங்கள் ரித்தேன் அண்ட் உங்கள் ரோஹித் ராய். ரோஹித் ராய். அவன் வெளியே போயிட்டான். ஓகேங்களா? பாய்.